இஸ்ரோவில இருந்து 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கடந்த சில மாதங்கள்ல ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்னொரு புறம் தனியார் ராக்கெட்ட ஏவி இருக்கு. இந்த 2 செய்திகளுக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா, ஆமா இருக்குது. எப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இஸ்ரோவோட பெருமை உலகத்துக்கே தெரியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலாவுக்கும், செவ்வாய் கிரகத்துக்கும் மிக குறைந்த செலவுல, உலகத்திலேயே மிக குறைந்த செலவுல ராக்கெட்ட அனுப்புனது நம்முடைய பெருமை மிகு இஸ்ரோ தான். அப்படிப்பட்ட இஸ்ரோல இருந்து 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இனிமே இஸ்ரோவுல மூத்த விஞ்ஞானிகள் யாராவது ராஜினாமா செஞ்சா, மத்திய அரசாங்கமே அத நேரடியா பார்த்துக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு. ஏன் அப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க? திடீர்னு தனியார் விண்வெளி துறையில இப்படி பிரகாசிக்கிறாங்களே, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. இது நாட்டுக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நமக்கு நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறது 2வது கேள்வி. இன்னைக்கு அத முழுசா நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில இருந்து முதல் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமா விண்ணில செலுத்தப்பட்ட உடனே, அத பற்றி பரபரப்பான செய்திகள் தான் கடந்த 2 நாளா வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரைவேட் ராக்கெட் லான்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கார்ப்பரேட் பிரெயின் ட்ரெயின் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அது கூடவே இந்தியாவோட விண்வெளி பொருளாதாரம் இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு அக்கு வேரா ஆணி வேரா அலசி பார்த்தா பல உண்மைகள் வெளியில வரும். சரி, பிரைவேட் கம்பெனிகள் எப்ப இருந்து ராக்கெட் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலைகளை எல்லாம் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. 2020வது ஆண்டு வரைக்கும் இந்தியாவுல ராக்கெட் செய்யணும்னா அதுக்கு ஒரே வழி இஸ்ரோ மட்டும்தான். தனியார் நிறுவனங்கள் வெறுமனே நட்டு போல்ட் இப்படிலாம் செஞ்சு கொடுக்கிற சப்கான்ட்ராக்டர்களா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா 2020 ஜூன் மாசம் இந்திய அரசாங்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்துச்சு. விண்வெளி துறையை தனியாருக்கு திறந்து விட்டாங்க. இதுக்காக அரசாங்கம் 2 கொள்கை முடிவுகளை எடுத்தாங்க. முதலாவது இந்திய விண்வெளி கொள்கை, இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி 2023. இதுபடி ராக்கெட் லான்ச் செய்யறதுல இருந்து சேட்டலைட் தயாரிக்கிறது வரைக்கும் அத்தனை விண்வெளி வேலைகளையும் தனியார் நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கு இணையா செய்யறதுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டுச்சு. 2வது 100% அந்நிய நேரடி முதலீடு. சேட்டலைட் அப்புறம் ராக்கெட் தயாரிப்பு பிரிவுகள்ல வெளிநாட்டு முதலீடுகளை அரசாங்கம் தாராளமா அனுமதிச்சிருச்சு. இந்திய அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, உலகளாவிய முதலீடுகள் இந்தியாவுக்கு வர தொடங்குச்சு. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா 400க்கும் மேற்பட்ட ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவுல இருக்கு. முதல்ல ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் 2018ல பவன்குமார் சந்தனா மற்றும் நாகா பாரத் தாகா அப்படிங்கிற 2 முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகளால இது தொடங்கப்பட்டுச்சு. இவங்க தான் இப்போ விக்ரம்-1 ராக்கெட்டை விண்ணில செலுத்தி ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு விக்ரம்-1 ராக்கெட் செய்ய தோராயமா 17ல இருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. இந்த நிறுவனத்துல சிங்கப்பூரோட அரசு முதலீட்டு நிறுவனமான GIC, கூகுளோட ஆரம்ப கால முதலீட்டாளர் ராம் ஸ்ரீராமோட ஷெர்பாலோ வெஞ்சர்ஸ், அப்புறம் டெமாசெக் மாதிரியான உலகளாவிய நிறுவனங்கள் இதுவரைக்கும் மொத்தமா 1300 கோடிக்கு மேல முதலீடு செஞ்சிருக்காங்க. இதனால இந்தியாவோட முதல் ஸ்பேஸ் யூனிகார்ன் நிறுவனமா இது மாறி இருக்கு. அடுத்ததான் நம்ம சென்னையில இருக்கிற அக்னிகுல் காஸ்மோஸ். சென்னை IIT மெட்ராஸ்ல தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் உலகத்திலேயே முதல் முறையா முழுக்க முழுக்க 3D பிரிண்ட் செய்யப்பட்ட ஒற்றை அச்சு என்ஜினை உருவாக்கி அக்னிபான் ராக்கெட் மூலமா சாதனை படைச்சாங்க. இவங்கள மேஃபீல்ட் இந்தியா, பை வெஞ்சர்ஸ், ஸ்பெஷல் இன்வெஸ்ட், அப்புறம் தமிழக அரசோட டிட்கோ இவங்க எல்லாம் முதலீடு செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 630 கோடி நிதியை இந்த நிறுவனம் திரட்டி இருக்கு. 3வதா பெங்களூரை சேர்ந்த பிக்சல். கல்லூரி இளைஞர்களால தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் அதிநவீன சேட்டலைட்டுகளை தயாரிக்கிறதுல உலக அளவுல முன்னணியில இருக்காங்க. இவங்க கிட்ட கூகுள் மற்றும் லைட் ஸ்பீட் மாதிரியான நிறுவனங்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. விண்வெளியில தனியார் நிறுவனங்கள் அப்படின்றது இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க நிறுவனம் ஆரம்பிச்சாங்கன்னு இல்ல. இந்திய அரசாங்கம் கொள்கை முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல இளைஞர்கள் சின்ன சின்னதா ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வச்சிருந்தாங்க. அவங்க சோதனை முறையில எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அரசாங்கம் கொள்கை முடிவை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, அடுத்த சில வருடங்கள்லயே இன்னைக்கு தனியார் ஒரு ராக்கெட்டை ஏவற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏதோ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் தான் இருக்கு, பெரிய கார்ப்பரேட்ஸ் யாரும் இதுக்குள்ள வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராம இருப்பாங்களா?
வந்துட்டாங்க. எப்படி வந்திருக்காங்க? ஏன் வந்திருக்காங்க? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு பிசினஸ் புரட்சி நடக்கும்போது, நம்ம முகேஷ் அம்பானியும், கௌதம் அதானியும் இல்லாம இருப்பாங்களா? இவங்க 2 பேரும் விண்வெளி துறையில அவங்களோட ஆட்டத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல நம்ம முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் ஜியோவை எடுத்துக்கலாம். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் விண்வெளியில ஒரு பிரம்மாண்டமான வலைய விரிக்க போறாங்க. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல சுற்றக்கூடிய 1600க்கும் மேற்பட்ட லோ எர்த் ஆர்பிட் லியோ அந்த சேட்டலைட்டுகளை விண்வெளியில செலுத்த போறாங்க. இதுக்கு இந்திய விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பான இன்ஸ்பேஸ் அண்மையில டெக்னிக்கல் அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆமா, அமெரிக்காவில் எலன் மஸ்க் எப்படி ஸ்டார்லிங்கை வச்சு இன்னைக்கு கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரோ, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ்ல எப்படி ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கறதுல ஜியோ இப்பவே வந்து நின்னுட்டாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் அதானி அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அதானி குரூப் டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் துறையில அசாத்திய வேகத்துல முதலீடு செஞ்சுக்கிட்டு வராங்க. ட்ரோன்கள், சேட்டலைட் பாகங்கள், அப்புறம் ராணுவ பாதுகாப்புக்கான விண்வெளி தொழில்நுட்பங்களை அவங்க தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமா விண்ணில ஏவப்பட்ட உடனே கௌதம் அதானி தன்னோட எக்ஸ் பக்கத்துல இதுதான் உண்மையான ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு ஸ்கைரூட் நிறுவனத்தை பாராட்டி வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, ஸ்கைரூட், அக்னிகுல் மாதிரியான நிறுவனங்கள் ராக்கெட்டை ஏவுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேட்டலைட், அது தொடர்பான கம்யூனிகேஷன் துறையில அதானியும் அம்பானியும் மிகப்பெரிய அளவுல கால் பதிச்சு வணிகத்தை செய்ய போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி வணிகம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லாமலே புரியும். சரி, அரசாங்கம் இப்படி ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டியது காலத்தோட கட்டாயமா? அப்படி எடுத்ததுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள், கூகுள், சிங்கப்பூரோட ஜிஐசி மாதிரியான உலகளாவிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு கோடிக்கணக்கில் முதலீடுகள் குவிய இந்த சட்டம் தான் வழி செய்து. ரெண்டாவதா நம்முடைய தேசம். இன்னைக்கு விண்வெளி பொருளாதாரத்துல இந்தியாவோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டா வெறும் 2% தான். இப்படி தனியார் வந்த பிறகு இந்த விண்வெளி பொருளாதாரம் அப்படிங்கிறது $100 பில்லியன் அப்படிங்கிற அளவை எட்ட போறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் நம்ம இந்த ராக்கெட்டுகளை ஏவறதுக்கு வெளிநாடுகளை நம்ப வேண்டாம். நம்ம ஊர்லயே இப்படி தனியார் ராக்கெட்டுகளை ஏவினா இனி கார்ப்பரேட் வசம் எல்லாம் போயிடும், நமக்கு குறைந்த செலவுல எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. உண்மையில இது அரசாங்கத்தின் கையில இருக்க வரைக்கும் தான் மக்களுக்கானதா இருக்கும். தனியாருக்கு போன பிறகு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, கார்ப்பரேட் நிறுவனங்களோட வரவால நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கவர்ச்சியான சலுகைகளை கொடுக்கறதுனால இது இஸ்ரோ விஞ்ஞானிகளை காந்தம் மாதிரி இழுக்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இதுக்கு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. பிரைவேட் கம்பெனிகளோட வளர்ச்சியால இப்ப இஸ்ரோ தான் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. இஸ்ரோல இருந்து 100க்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் அவங்களோட வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த மாதிரியான பல பிரைவேட் கம்பெனிகளுக்கு மாறி இருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர்ல இருந்து மட்டும் 80 பேரும், திருவனந்தபுரத்துல இருக்கிற விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து 20க்கும் மேற்பட்டவங்களும் பதவி விலகி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ககன்யான் மனித விண்வெளி பயண ப்ராஜெக்டோட டைரக்டரா இருந்த மூத்த விஞ்ஞானி விக்டர் ஜோசப் மாதிரியான பல முக்கியமான தலைகள் போன பிப்ரவரியில வேலையை விட்டு வெளியில போயிட்டாங்க. சரி, இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புற இந்தியாவோட கனவு திட்டமான ககன்யான் G1 முதல் சோதனை ஓட்டமே 2026ல நடக்கிறதா இருந்துச்சு. இது 2027க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 18 மாதங்கள் தாமதமாகும்னு இப்போதைக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்தியா திட்டமிட்டபடி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பினால் உலகத்திலேயே விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பின 4வது நாடா இருந்திருக்கும். ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சீனாலாம் அனுப்பிட்டாங்க. இப்ப இந்த 100 விஞ்ஞானிகள் வெளியில போனதுனால பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தாமதமாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தடுத்து நிறுத்த இப்ப அரசாங்கம் தன்னோட கையில கட்டுப்பாட்டை எடுத்திருக்கு. போன ஜூலை 14, 2026 அன்னைக்கு விண்வெளித்துறை ஒரு அதிரடியான அவசர உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இனிமே ககன்யான் மற்றும் நாட்டோட முக்கியமான விண்வெளி ப்ராஜெக்ட்ல வேலை செய்யற குரூப் ஏ சீனியர் விஞ்ஞானிகளோட
ராஜினாமா கடிதங்களை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இனிமே ஒரு சயின்டிஸ்ட் விலகணும் அப்படின்னா டெல்லியில இருக்கிற விண்வெளித்துறையோட டாப் லெவல் அப்ரூவல் இருந்தா மட்டும்தான் அவங்க ரிலீவ் ஆக முடியும். சிம்பிளா சொல்லணும்னா ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் நீங்க நினைச்ச உடனே வேலையை விட்டுட்டு பிரைவேட் கம்பெனிக்கு போக முடியாதுன்னு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இத்தனை நாட்களா நாட்டுக்காக இஸ்ரோல வேலை செஞ்ச விஞ்ஞானிகளுக்கு எப்படி அந்த வேலையை விட்டு போறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு நியாயமா வரலாம். அவங்களுக்கெல்லாம் நாட்டு பற்று இல்லையா அப்படின்னு கூட சில பேர் திட்டலாம். ஏன்னா 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வெளியில போயிருக்காங்க. ஆனா அரசாங்கமும் இந்த இடத்துல யோசிக்க தொடங்கிட்டாங்க. தனியார் நிறுவனங்கள் இப்படி வாரி வாரி வழங்கும் போது நாமும் இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் கொடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்திய அரசாங்கம் யோசிக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் எப்படி இவங்களை இழுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கிற சம்பளத்தை நாங்க கொடுக்கிறோம். கேட்க போனா கம்பெனில உங்களுக்கு ஷேர் கூட கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனியார் நிறுவனங்கள் பல இஸ்ரோ விஞ்ஞானிகளை அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. இப்படி ராஜினாமா செஞ்சுட்டு போனவங்கள்ல பல பேரு இன்னைக்கு எந்த நிறுவனத்துல என்ன வேலை செய்யறாங்க அப்படின்ற அளவுக்கு ரகசியமா வச்சிருக்காங்க. ஏன்னா இஸ்ரோல இருந்து ரிசைன் பண்ண யாரும் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போல. எல்லாம் உள்நாட்டுல தான் இருக்காங்க. தனியாருக்காக வேலை செய்யறாங்க. சரி, இவங்கள தனியார் நிறுவனங்கள் அணுகும்போது இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு நாட்டுப்பற்று, இன்னொன்னு குடும்பம். பல பேர் இதுல குடும்பம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணதுனால தான் தனியார் நிறுவனங்களோட அதிக ஊதியம் அப்படின்ற விஷயத்துக்கு மயங்கி அங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டி இருக்கு. என்ன செய்யறது? அவங்களும் மனிதர்கள் தானே. சரி, இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்படி இஸ்ரோல இருந்து வெளியில போய் தனியார் நிறுவனங்களுக்கு வேலை செய்யறாங்களே, அவங்களுக்கு நாட்டு பற்று இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இவங்கள பெரும்பாலானவங்க இந்தியால தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு வேலை செய்ய போறாங்க. அதனால அந்த நாட்டுப்பற்று அப்படின்ற விஷயத்த ஓரங்கட்டி வச்சிருவோம். இந்த விஷயத்துல இப்படி தனியார் உள்ள வந்த பிறகு இஸ்ரோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஏன்னா ஏற்கனவே தனியார் உள்ள வந்த பிறகு அரசு நிறுவனங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னுதாரணத்தை பார்த்திருக்கிறோம். இந்தியால என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அமெரிக்காவுல என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். நாசாவோட நிலைமை என்ன? அரசாங்கத்தோட நிறுவனம் தான். இன்னைக்கு அவங்க தனியாரை நம்பிதான் காலம் தள்ளிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொரு பக்கம் ஜெஃப் பெசோஸோட ப்ளூ ஆரிஜின். இந்த 2 நிறுவனங்களும் தான் ராக்கெட்டை நாசாவுக்கு வாடகைக்கு விடுறாங்க. பணம் கட்டி தான் நாசா இவங்க கிட்ட இருந்து ராக்கெட்டை எடுத்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நாசா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட முழு ஆதிக்கத்தை இழந்துகிட்டு இருக்காங்க. தனியார் கம்பெனிகளை சார்ந்து தான் இன்னைக்கு நாசா இருக்கு. சரி, இந்தியாவுல இப்படி நடக்க போகுதா? அதெல்லாம் நடக்காது. இந்திய அரசாங்கம் அப்படி விடமாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுல டெலிகம்யூனிகேஷன் துறையில இதுக்கான ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அந்த அச்சத்துடன் தான் இந்த பதிவை நான் செய்யறேன். ஒரு காலத்துல இந்தியா முழுசும் இன்டர்நெட், போன் இது எல்லாத்துக்குமே ராஜாவா இருந்தது நம்முடைய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் தான். ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ள வந்த பிறகு என்ன ஆச்சு? அவங்க அள்ளி வீசின சலுகைகள்ல பிஎஸ்என்எல் முழுசுமா முடக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பிஎஸ்என்எல் கடுமையான நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதோட ஆட்டமே முடிவுக்கு வர நிலைமையில கூட இருக்கு. இன்னைக்கு டெலிகாம் துறை முழுசுமே கோடிக்கணக்குல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களோட கைகள்ல தான் முடங்கி போயிருக்கு. அவங்க வைக்கிறது தான் இன்னைக்கு ரீசார்ஜ் விலை, அவங்க வைக்கிறது தான் சட்டம். கார்ப்பரேட் நிறுவனங்களோட சம்பள ஆசையால இஸ்ரோவோட மூத்த விஞ்ஞானிகள் எல்லாருமே வெளியில போயிட்டா ஒரு கட்டத்துல இஸ்ரோ பலவீனம் அடைஞ்சிரும். அப்படி இஸ்ரோ முடங்கி போயிடுச்சுன்னா விண்வெளித்துறை முழுக்க முழுக்க தனியார் கார்ப்பரேட்டுகளோட ஏகபோக ஆதிக்கமா மாறிடும். அதனாலதான் அரசாங்கம் இப்பவே விழிச்சுக்கிட்டு இனிமே இஸ்ரோல இருந்து யாராவது விஞ்ஞானிகள் வெளியில போகணும்னா மத்திய அரசோட அனுமதியோட தான் அவங்க ராஜினாமா செய்ய முடியும். சாதாரணமா ராஜினாமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது நாட்டோட விண்வெளித்துறை சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. சரி, கொஞ்சம் கொஞ்சமா தனியார் வராங்களே, இப்படி தனியாரிடம் விண்வெளித்துறை போனா நம்ம நாட்டுக்கு அது நல்லதா கெட்டதா? குறிப்பா பொதுமக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் தரப்புல இருந்து அச்சம் தான் வருது. விண்வெளித்துறை தனியாருக்கு போனா நாளைக்கு விவசாயத்துக்கு பயன்படுற சேட்டலைட் டேட்டா, வானிலை அறிக்கை, டிஜிட்டல் மேப், ஏன் சேட்டலைட் இன்டர்நெட் முதல் கொண்டு அத்தனை விலையையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் தீர்மானிப்பாங்க. அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும்போது மலிவா கிடைக்கிற விஷயங்கள்
தனியாரோட கைக்கு போச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம்னு ஆயிடும். இத பல சந்தர்ப்பங்கள்ல இந்தியாவிலேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால அரசாங்கம் எடுத்திருக்க இந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா இஸ்ரோல வேலை செய்யற விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ சாதாரண வேலை கிடையாது. இந்த நாட்டோட விண்வெளித்துறை சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு. அதனால அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகணும் அப்படின்னு விரும்பினா அது தொடர்பாக அரசாங்கம் தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிறது சரிதான். அதே சமயத்துல ஏற்கனவே போன விஞ்ஞானிகள் ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுதான் போயிருக்கணும். அப்படிதான் நமக்கு தோணுது. அதனால இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சம்பளம் பற்றி அரசாங்கம் யோசிக்க வேண்டிய சரியான தருணமா இதை நம்ம எடுத்துக்கணும். நம்ம இதுவரைக்கும் என்ன பேசணும்? இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் ஏன் இங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில் இருக்க தனியார் நிறுவனங்களுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கவலையோட நம்ம பதிவு பண்ணோம். அதே சமயத்துல இந்தியாவில் படிச்ச விஞ்ஞானிகள் பல பேர் தான் இன்னைக்கு அமெரிக்காவோட நாசாவில் வேலை செய்யறாங்க. அவங்களை என்னைக்காவது இந்தியாவுக்கு வரவழைக்கணும், நம்ம இஸ்ரோவுக்காக அவங்க பணி செய்யணும் அப்படின்னு விரும்பி இருக்கமா, இல்ல முயற்சி பண்ணியிருக்கமா? இதையும் நம்ம சேர்த்து தான் யோசிக்கணும். சரி, நம்ம இது பற்றி ரொம்ப விரிவாவே பேசிட்டோம். இறுதியா உங்ககிட்ட 2 கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமெரிக்காவில் நாசாவுக்கும் இந்தியால பிஎஸ்என்எலுக்கும் ஏற்பட்ட நிலைமை இஸ்ரோக்கு வந்துரும் அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனியார் வந்தாலும் இஸ்ரோ எப்பவும் போல சாதனை படைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரோவில் இருக்கக்கூடிய மூத்த விஞ்ஞானிகள் பல பேர் 100க்கும் மேற்பட்டவர்கள் வெளியில போயிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னது தானா, இல்ல உங்க மனசுல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.